வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் CMF 2 Pro அண்ட் ஓப்போ K13 இந்த ரெண்டு மொபைலையும் ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் பற்றி பார்த்துடலாம். CMF 2 Pro நமக்கு April 28, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்போ K13 April 21, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். CMF பொறுத்த வரைக்கும் 7.8mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 185 கிராம்ஸ் வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான். அண்ட் அந்த பிளாஸ்டிக் பேக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில ஆக்சசரிஸ் லைக் கிரெடிட் கார்டு ஹோல்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அதுவே சமயம் ஓப்போ K13 வரும்போது இங்கே 8.5mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 208 கிராம் வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்குது. திக்னஸும் CMF கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல நண்பா. சப்போஸ் கிடைச்சதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பஞ்சோல் டிசைன் தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கேயும் நமக்கு இருக்குது. ஸோ திக்னஸ் அண்ட் வெயிட் வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி, CMF இங்கே ரொம்பவே பெட்டராக இருக்குது. டிசைன் உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். பில்டு பொறுத்த வரைக்கும் பாண்டா கிளாஸில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு CMF மேலே இருக்குது. ஸோ அதனால் நான் CMFக்கு இங்கே ஒரு ஸ்டார் தரேன். மற்றபடி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் முக்கியம் இல்லை, டிசைன் முக்கியம் இல்லைன்னா நீங்கள் போக்கோ கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம் நண்பா. CMF 2 Proவில் நமக்கு 6.77 inches Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் அதுவே ஓப்போ K13 வரும்போது இங்கே நம்ம 6.67 inches Full HD Plus 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே. CMF நமக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். 1200 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே எந்த வித குறையுமே இல்லை. டிஸ்பிளேக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ரெண்டு மொபைலில் எந்த மொபைலை வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே இங்கே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. CMF இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இங்கே நமக்கு இருக்குது. 50+8 ட்ரிபிள் கேமரா செட்டப். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 50 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்போ K13 வரும்போது இங்கே 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஆம்னிவிஷன் 50840 அப்படின்ற ஒரு சென்சரோட கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே வைட் ஆங்கிளும் கொடுக்கல, டெலஃபோட்டோவும் கொடுக்கல. அட்லீஸ்ட் வைட் ஆங்கிளாவது கொடுத்துருந்துருக்கலாமே. டெலஃபோட்டோ கொடுக்கலாம் கூட, பட் கொடுக்கல. ஓப்போ ஒரு கேமரா மொபைலாக தான் லான்ச் பண்ணுவாங்க எப்பயுமே, பட் இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்கலன்றது கொஞ்சம் ஏமாற்றத்தக்க வகையில் தான் இருக்குது. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இங்கேயும் நமக்கு இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ரெண்டு மொபைலுக்குமே ஒவ்வொரு கேமரா அல்காரிதம்ன்றது இருக்கும். CMFல நேச்சுரலான டோன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஓப்போவில் நமக்கு கொஞ்சம் ஸ்கின் டோன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த டோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரியான மொபைல்ஸ் அப்போ எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது. பட் ஸ்பெக்ஸ் வைஸ் வேன் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு CMF 2 Pro தான். என்ன தான் ஆப்டிமைசேஷன் பெட்டராக பண்ணியிருந்தாலும் நமக்கு ஒரு வைட் ஆங்கிள் இருக்கிறது, ஒரு டெலஃபோட்டோ சென்சர் இருக்கிறது எப்பவுமே அட்வான்டேஜ் தான். ஸோ CMF 2 Pro தான் இங்கே கேமராவில் வின் பண்ணுது. சப்போஸ் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுனாலும் பரவாயில்ல, ரெண்டு ஃபோனோட டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ மற்ற சேனல்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வின் பண்ணுறது கண்டிப்பாக CMF 2 Pro தான். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே Android 15 தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. CMF இங்கே MediaTek Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆண்ட்ராய்டு அப்டேட்னு பார்க்கும்போது 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 15 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்போ K13 இங்கே Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இங்கே AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலுமே நல்ல AnTuTu ஸ்கோர்ஸ் தான் வாங்கியிருக்கு. பட் ஓப்போ கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் ஓப்போவில் பெட்டராக இருந்தாலும் CMFல நமக்கு யூஏன்றது பெட்டராக இருக்கும். இட்ஸ் ஓகே, யூஏன்றது பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ நான் உங்ககிட்டே விட்டுறேன். பட் 5G பேண்ட்ஸ் நமக்கு CMFல பெட்டராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம். ஸோ அப்டேட் வைஸ் நமக்கு CMF பெட்டராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னா ஓப்போ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்டேட் முக்கியம்னா CMF சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம
பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். 5000 mAh பேட்டரி சிஎம்எஃப்ல இருக்குது. ஓப்போவில் 7000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சிஎம்எஃப்ல இருக்குது. இந்த முறை அவங்க பாக்ஸில் சார்ஜரும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்டு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓப்போவில் இருக்குது. பேட்டரி வைஸும் சரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸும் சரி ஓப்போ தான் பெட்டராக இருக்குது. அண்ட் திக்னஸ் அண்ட் வெயிட் அதிகமாக இருந்ததுக்கான காரணம் இதுதான். பெட்டரான பேட்டரி அண்ட் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் செக்மெண்ட்டில் ஓப்போ வின் பண்ணுறதால நம்ம ஓப்போக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டாக நமக்கு CMF2 ப்ரோவில் இருக்குது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு ஓப்போ K13 இருக்குது. ஸோ ஐஆர் பிளாஸ்டர் வேணும்னா ஓப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் வேணும்னா நீங்கள் CMF2 ப்ரோ சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 2 மொபைலுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் 2 மொபைலுக்குமே ஒரு ஷார்ன்றதை தந்துடுறேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். CMF2 ப்ரோவோட 8GB 128GB வேரியண்ட்டை ஆவரேஜாக ஒரு 18,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க, சேல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஓப்போவோட 8GB 128GB வேரியண்ட்டுமே 18,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 2 மொபைலுமே கரெக்டான ப்ரைஸிங்கில் தான், அதாவது சிமிலரான ப்ரைஸிங்கில் தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்தெந்த மொபைல் எந்தெந்த செக்மெண்ட்டில் வின் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட் முக்கியமோ அந்த செக்மெண்ட்டில் எந்த மொபைல் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் முக்கியம்னா ஓப்போ பெட்டராக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான கேமராஸ், டெலஃபோட்டோ, வைட் ஆங்கிள் சென்சர்லாம் வேணும்னா CMF சூஸ் பண்ணிக்கலாம். CMFோட டிசைன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுவேன், அப்டேட்ஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் CMF சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணி அந்த UI எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஓப்போ கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளியரான வின்னர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக CMF2 ப்ரோ தான். ஸோ அவ்வளோதான் என்னோட கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா டெடிகேட்டடாக அதுக்காக தனி வீடியோ கூட மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மேக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பா.